தமிழ்நாளம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாலே வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள நம்முடைய தோற்றங்கள் கொஞ்சம் முதுமையாகுது இல்லைங்களா? அப்போ முதுமையாக காமிக்கிறதுக்கு நம்மால் ஒத்து வரல நம்முடைய மனசு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஹேர் கலரிங் பண்ணுறோமா இல்லையா? அதை மறைக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல் இளமையாக நம்ம காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையெல்லாம் செஞ்சு நாம் என்ன பண்ணுறோம்? ஐயோ 50 வயசு ஆகிடுச்சா, ஒரு 30 வயசு தோற்றம் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் நம்முடைய உடம்பு மார்கண்டையன் போல கடைசி வரையிலும் நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இருக்குதுங்க. சொல்லட்டுமா? ஞானிகள் சொன்னாங்க, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய முகம் ஆகட்டும், எதுவுமே சுருக்கங்களே வராமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை ஏற்படும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டீங்கன்னா. அது என்னங்க மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, அது காயினும் சொல்லலாம், கனியாகவும் நம்ம சொல்லிக்கலாம். அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தா அதுதாங்க நெல்லிக்காய், நெல்லிக்கனி. இன்றைக்கி பார்த்தோம்னா நெல்லிக்கனியை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அதை பார்த்து நம்ம பயந்து ஓடுவோம், அடையாம்பா அது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கசப்பான அந்த நெல்லிக்கனியை நம்ம சாப்பிட்டோம் வச்சுங்களேன், தண்ணி குடிச்சு பாருங்க, நல்லா இனிக்கும். அதே போல தான் நம்ம கசப்பாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் பார்த்தோம்னா இனிப்பாக நமக்குள்ளே இனிமையானதாக இருக்கும், பல பலன்கள் கொடுக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றீங்க, நெல்லிக்கனியை சாப்பிட்றீங்க? அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அபரீத பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நிச்சயமாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இதை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து கேளுங்க. இப்போ நெல்லிக்காய் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காயாவது நம்ம சாப்பிட்றணும். ஒன்று ஜூஸாக நம்ம செய்து சாப்பிடலாம், இல்லை அப்படியே நம்ம கனியாக சாப்பிடலாம், இல்லைன்னா தேனில் நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடலாம். அந்த கசப்பே தெரியாதுங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். எனக்கு கசக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க தேனில் ஊற வச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஆனால் அதனுடைய பலன் பார்த்தோம்னா அபரீத பலன்கள்ங்க. என்னென்ன பலன்கள் இருக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போமா? நம்பர் 1 பார்த்தோம்னா, நாம் பயப்படுறதே முதுமைக்கு பயப்படுவோம். முதுமை நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முகம் சுருக்கமாகுது, ஸ்கின் செல்ஸ்லாம் ஷ்ரிங்க் ஆகுது. ஆனால் இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா நம்முடைய செல்ஸை, ஸ்கின் செல்ஸை ரெஜுவனேட் பண்ணி அதுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக கொடுத்து, ஆக முகம் சுருக்கமாக இருந்தாலும் சரி, தோல் சுருக்கம் எதையும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு உன்னத நிலையை ஏற்படுத்துங்க நெல்லிக்கனி. ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்மளுடைய இருதயம் பார்த்தோம்னா ஆக எப்பொழுதுமே பார்த்தோம்னா ரத்தத்தை உறையவே வைக்காதுங்க. ஹார்ட் பிளாக் இருந்தாலும் அது தடுக்கக்கூடிய ஒரு சக்திகளும் கொடுக்கும். நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தோம்னா நம்முடைய சிறுநீரகம், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே சேரக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு உன்னத நிலை ஏற்படுத்துது இல்லைங்களா? அந்த சிறுநீரகத்தில் பார்த்தோம்னா கற்கள் உருவாகும், கால்சியம் கற்கள், சிட்ரேட் கற்கள், இது எல்லாம் உருவாகும். ஸோ நம்ம சாப்பிட்றதுனாலையோ மன அழுத்தத்தினாலேயோ இது உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் இந்த நெல்லிக்கனி என்ன பண்ணும்? ஆக அந்த கற்கள் உருவாகாமல் தடுத்து ஆக நம்ம சிறுநீரகத்தை உற்சாகமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துதுங்க. நம்பர் 3. நம்பர் 4 பார்த்தோம்னா, ஆக நம்ம கண்கள் இருக்குது பார்த்தீங்களா, வயசு ஆயிடுச்சுனால நம்ம கண் புரை வருது. ரெண்டாவது பல கண் நோய்கள் வருது. ஆக அதே போல் கண்ணில் ப்ரெஷர், குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வராமல் கண்களை தெளிவான பார்வையாக கொண்டு வரத்துக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4. நம்பர் 5 பார்த்தோம்னா, ஆக தலைமுடி. இந்த தலைமுடி தான் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளுடைய முகத்தினுடைய அழகை மேம்படுத்தி கொடுக்குது இல்லைங்களா? அந்த தலைமுடி என்றென்றைக்கும் நீங்கள் டை அடிக்கிறீங்க. ஆக சிறு வயசுலேருந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இளநரையே இருக்காதுங்க. எப்பொழுதுமே கருகருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துங்க இந்த நெல்லிக்கனி. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆக நம்முடைய தலைமுடியினுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா அதை உறுதி செய்யக்கூடிய அது ஒரு உன்னத சக்தி இந்த நெல்லிக்கனியில் இருக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைய ரிச்சாக இருக்குதுங்க. அதனால் ஒரு அற்புதமான இந்த நெல்லிக்கனி நம்மளுடைய தலைமுடியை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி நமக்கு கிடைக்கும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்முடைய சுவாசப்பையில் சளிகள் உருவாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியும் கொடுக்கும். நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். தினமும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி பார்த்தோன்னா ரொம்ப பலமாக இருக்கும். உடனடியாக நமக்குள்ளே எந்த நோய்களும் தாக்காத அளவுக்கு நம்முடைய உடல் அந்த அளவுக்கு ஒரு வலிமையாகுங்க. அதே போல் பார்த்தோம்னா நம்மளுடைய பித்தப்பையில் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் அந்த பித்தப்பை கல் வந்துருச்சுன்னா என்னவாகும், அது அதிகமாகிடுச்சுன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடுறாங்க. ஆனால் இது தினந்தோறும் நீங்கள் சாப்பிட போகும்போது பித்தப்பை அந்த பித்த நீரும் நல்லா சுரக்கும், பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய லிவர், கல்லீரல், அது கிருமி தாக்குச்சுன்னா என்ன சொல்கிறோம், மஞ்சள் காமாலை நம்ம சொல்கிறோம், ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஸோ இந்த நெல்லிக்கனி அந்த கிருமிகளை உள்ளுக்குள்ளே சேர்க்காம நம்முடைய கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத சக்தியை நமக்கு கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடம்பை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய எலும்புகள். எலும்புகள் பலம் இல்லைன்னா நம்ம நடக்க முடியாது, போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த எலும்புகள் பலமாகணும் என்னென்ன சத்து வேணும், கால்சியம் வேணும், பொட்டாசியம் வேணும். அது ரெண்டுமே இந்த நெல்லிக்கனியில் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரையிலும் எலும்பு சம்பந்தமான எந்த நோய்களும் வராது. 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா இன்றைக்கி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ எலும்பு வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி இந்த நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைய சமுதாயத்தில் ஏகப்பட்ட கேன்சர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இது சிறு வயதிலிருந்து நாம் எடுக்க போகும்போது என்ன ஆகுது, கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நெல்லிக்கனிக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நம்ம தவற விடலாமா? தவற விடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏன் ஒரு நாளைக்கு ஒன்று தானே, நீங்கள் கசப்புதுன்னு நினச்சிங்கனாக்கா தேனில் ஊற வைங்க, சாப்பிட்டோம்னா அபரீத பலன்கள். நம்ம கடைசி வரலும் மார்க்கண்டேயனாக இந்த உடல் இறக்குற வரலும் இளமையாக இருக்குங்க. நமக்கு அதை வேண்டாம் நம்ம ஏதோ சொல்லுவோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆக நெல்லிக்கனியை ஞானிகள் சொல்லியிருக்காங்க, அதனுடைய மருத்துவ குணங்களை அவங்க அறிஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். நோயில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு உன்னத சக்தி கிடைக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கள் இது போல் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.